அந்த பழக்கத்திற்கு அடிமையானவங்க அதோட பாதிப்புகளை உணர்ந்து அந்த பழக்கத்தை கைவிடணும். அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள திருத்தணும். முக்கியமா அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சின்னு வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள், நம்ம வீட்டு பசங்க வழி தவறி போகாம இருக்கிறத கண்காணிக்கணும். குழந்தைகளை பொறுப்போடு வளர்க்கணும். பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டீங்களா மக்களே? மாணவர்கள் சீரழிய பெற்றோரும் மத்திய அரசும் தான் பொறுப்பாம். தமிழகத்தில் போதைப்பொருள் பிரச்சனை நாளுக்கு நாள் மோசமடைந்த சிறுவர்கள் கூட வன்முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த சூழலில் முதல்வர் ஸ்டாலின் அளித்த விளக்கம் மக்கள் மத்தியில் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது. பெற்றோர்தான் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் என்று ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பேசியிருப்பது தனக்கான பொறுப்பை தட்டி கழிக்கும் அவலம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது மத்திய அரசின் பொறுப்பு என முதலமைச்சர் பேசியது மாநில அரசின் செயல் திறமையின்மையை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது. போதைப் பொருளை பயன்படுத்துவதை பெற்றோரும் மத்திய அரசும் கண்காணிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலமைச்சராக இருந்து என்ன செய்தீர்கள்?